வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் செட்டிநாடு மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். பிரியாணி குழையாமல் அடிப்பிடிக்காமல் உதிரியாக குக்கரில் எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நான் செஞ்சுருக்கிற இந்த மட்டன் பிரியாணிக்காக 1/2 கிலோ மட்டன், 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 2 நட்சத்திர சோம்பு, 4 ஏலக்காய், 3 மராட்டி மொக்கு, கொஞ்சமாக கல்பாசி, 1 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சோம்பு, 3 பச்சை மிளகாய், ஒரு 10 செகண்ட் பிரட்டி விட்டுறலாம். 150 கிராம் அளவுக்கு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 100 கிராம் அளவுக்கு தக்காளி நறுக்கினது. தக்காளியை மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து 1 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். அரை கப் அளவுக்கு நறுக்கின புதினா இலை, அதை விட கொஞ்சம் குறைவாக மல்லி இலை, ஒரு 30 செகண்ட் இதை பிரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரம் அதிகமாக வேணும்னா இன்னொரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து ஒரு 10 செகண்ட் பிரட்டி விட்டுடலாம். அரை கப் அளவுக்கு அதிகம் புளிப்பில்லாத தயிரையும் ஊற்றி கட்டி இல்லாத அளவுக்கு ஒரு 30-40 செகண்ட் கலந்து விட்டுடலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு, 1 டீஸ்பூன் கரம் மசாலாவையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் மட்டன் சேர்த்துடலாம். மட்டன் 1/2 கிலோ கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு ஒரு 2 நிமிஷம் பிரட்டி விடணும். மட்டன் வேகிறதுக்காக ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு குக்கரை மூடி அதிகப்படியான தீயில 1 விசில், குறைஞ்ச தீயில 2 விசில் விட்டு எடுத்தாலே மட்டன் நல்லா வெந்துடும். மூணு விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடலாம். கொதித்த பிறகு ஒரு தரம் கலந்து விட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸில் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன், அதாவது 1/2 கிலோ. இப்போ இதில் 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இது நல்லா கொதித்து வந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு ஊற்றிக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு கெட்டியான தேங்காய்ப்பால் எடுத்து வச்சுருக்கேன், இதை ஊற்றிடலாம். 1க்கு 1.5 கணக்கில் தான் தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்த்துருக்கோம். 1.25 டம்ளர் தண்ணியும் 1 டம்ளர் தேங்காய்ப்பாலும் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரி பார்த்து போட்டுக்கோங்க. 1/2 மணி நேரம் சீரக சம்பா அரிசியை ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். அரிசியை போட்ட பிறகு ரொம்ப கலக்க வேண்டாம், லேசாக தள்ளி விட்டாலே போதும். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும்.
இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். அதிகப்படியான தீயில ஒரு விசில் வரட்டும். அதிகப்படியான தீயில ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்ல தீயை குறைச்சி வச்சிடலாம். குறைஞ்ச தீயில 2வது விசில் வந்த உடனே இந்த மாதிரி அழுத்தி விட்டுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி அழுத்தி விடும்போது குக்கரில் இருக்கிற ப்ரெஷர்லேயே மட்டனும் அரிசியும் நல்லா வெந்துடும். ஒரு 15 நிமிஷம் தம்லேயே இருக்கட்டும். அதுக்கு பிறகு திறந்துடலாம். அருமையான சுவையில் மணக்க மணக்க நம்மளோட செட்டிநாடு மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது எந்த அளவுக்கு உதிரியாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். அதே சமயம் அடிபிடிக்காமையும் வந்திருக்கு. அதையும் பாருங்கள். பிரியாணியும் மட்டனும் ரொம்ப மிருதுவாக வெந்திருக்கு. மணக்க மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த செட்டிநாடு மட்டன் பிரியாணியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.